ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். பொதுவாகவே மாம்பழம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம மேங்கோ வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி மேங்கோ லஸ்ஸி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே இருக்கிற 4 பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரமும் எடுத்துக்காது. 10 நிமிஷத்தில் நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். டீ போடுற டயத்தில் ஒரு மேங்கோ லஸ்ஸி ஜூஸ் அட்டகாசமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி செய்கிறதுக்கு நான் நல்ல ஒரு பெரிய மாம்பழமாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தில் தான் செய்ய போகிறேன். ஆனால் இது நம்ம குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழத்தை நல்லா ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஸ்வீட் செய்கிறப்ப கூட நீங்கள் தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு சிட்டிகா அளவு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா 3 பெரிய ஸ்கூப்பு அளவில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கான தயிரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத் அண்டு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மேங்கோ லஸ்ஸி ஜூஸ் அப்படியே கிடைக்கும். பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சூடு இல்லாத பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பாலும் ஆட் பண்ணலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். சுகர் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த ஸ்கூப்பில் எடுத்தேனோ, எந்த ஸ்கூப்பில் தயிர் 3 ஸ்கூப் எடுத்தேனோ அதே ஸ்கூப்பில் 2 ஸ்கூப் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அளவில் சொல்லணும்னா 5 டேபிள் ஸ்பூன் தயிருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இன்றைக்கி இது சூப்பராக அரைச்சி நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். அட்டகாசமான மேங்கோ லஸ்ஸி ஜூஸ் வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.